ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா சுட சுட ரைஸோட இந்த பருப்பு ரசத்த நல்லா மொண்டு ஊத்தி, சைட்ல சிக்கன் இல்லன்னா முட்டை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 தக்காளி, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா முழுகுற அளவுக்கு ஊத்திக்கங்க. இதுல மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5, 6 விசில் வந்து வச்சு எடுத்துக்கங்க. தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே சீரகத்தூள், பெருங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பை எடுத்து இது கூட சேர்க்க போகிறோம். ஸோ பருப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சிட்டு நம்ம தாளிப்போடு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி.